الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم عن شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. وأيضا قال وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من زارني بعد وفاتي فكأنما زارني في حياتي أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்று மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த ஜுமா தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிக மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹினுடைய அளப்பெரும் பேரருளினால் அல்லாஹு தாலா நம்மை துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை அடைய செய்து இன்று 11வது பிறையிலே நம்மை அமர செய்திருக்கிறான். இத்தனை நாட்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்பு, மக்காவினுடைய சிறப்பு, இதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமல் என்னவென்று சொன்னால், அந்த ஹஜ்ஜு பரிபூரணம் அடைவதற்கு அந்த அமல் ஒரு காரணமாக இருக்கும். அது என்னவென்று சொன்னால், அந்த ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வது. மதீனாவிற்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு முன்னால், ரௌதாவிற்கு முன்னால் சலாம் சொல்லி அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அந்த ஒரு அமல் இருக்கிறதே, அந்த ஹஜ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஜியாரத் என்பது அவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தாய் நாடு பிரியமானதாக இருக்கும். நாம் என்னதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்தாலும், எவ்வளவு உயர்தரமான ஒரு ஹோட்டலில் தங்கினாலும், ரூமில் தங்கினாலும், எவ்வளவு உயர்வான ஆடைகளை அணிந்தாலும், நமது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்களில் விளையாடக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு எங்கு போனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த தாய் நாடு மீது நமக்கு என்னதான் ஒரு பெரிய இடத்தில் இருந்தாலும் நமக்கு பிரியம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாய் நாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாடு மக்கா நகரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் நாட்டை விட மதீனாவை நேசித்தார்கள். மக்காவை விட அவர்கள் மதீனாவை அதிகமாக நேசித்தார்கள். காரணம், மக்காவாசிகள் ஆரம்பத்தில் அவர்களை துரத்தி விரட்டி அடித்தார்கள். பின்பு அவர்களுக்கு அடைக்கலம் தந்தது, அவர்களுக்கு உதவி செய்தது எல்லாம் அன்சாரி தோழர்கள். மதீனாவில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தது மதீனாவாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கஹப்பினா மக்கா அவு அஷத்தா. அதாவது மக்காவை நாங்கள் எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு எங்களுக்கு மதீனாவின் மீது பிரியத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை காட்டிலும் மதீனாவை விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு துஆ செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்துக வ கலீலுக வ நபியுக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய அடிமையாக, உன்னுடைய தோழராக, உன்னுடைய நபியாக இருக்கிறார்கள். வ இன்னி அப்துக வ நபியுக, நானும் உன்னுடைய அடிமையாக நபியாக இருக்கிறேன். வ இன்னஹு தஆக லி மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னிடத்திலே மக்காவிற்காக துஆ செய்தார்கள். வ இன்னி அதுஉக லில் மதீனா, நான் மதீனாவிற்காக துஆ செய்கிறேன். பி மிஸ்லி மா தஆக பிஹி லி மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு என்னவெல்லாம் சிறப்புகளை கேட்டார்களோ அதையெல்லாம் நான் மதீனாவிற்கும் கேட்கிறேன். அந்த பரக்கத்தில் இரட்டிப்பான நன்மையை நான் மதீனாவில் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
மக்காவை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் பிரியம் இருந்தது மதீனாவில் தான் என்பது நமக்கு புரிய வருகிறது. அதனால் நாம் நம்மளுடைய சொந்த நாடு இதுவாக இருந்தாலும் நாம் மிகவும் நேசிக்க வேண்டிய ஒரு இடம் அதுதான் மதீனா. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் பிறந்த நாட்டை காட்டிலும் தன்னுடைய சொந்த ஊரை காட்டிலும் மதீனாவை அவர்கள் விரும்பினார்கள் என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். முஸ்லிம் கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. ஒரு நீண்ட ஹதீஸ் அது. தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்களுடைய வியாபார கூட்டத்துடன் அவர்கள் ஒரு படகிலே செல்கிறார்கள். கடலில் படகிலே செல்லும் பொழுது ஒரு காற்றடித்து ஒரு தீவிலே கொண்டு போய் அந்த படகு சென்று விட்டது. அங்கு சென்று போய் பார்த்தால் அங்கு அவர்கள் தஜ்ஜாலை சந்தித்தார்கள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் அது. அந்த தஜ்ஜால் சொன்னான், எனக்கு இந்த துனியாவில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது. நான் அங்கெல்லாம் சென்று என்னுடைய ஃபித்னாக்களை செய்வேன். ஆனால் 2 இடங்களுக்கு என்னால் செல்லவே முடியாது. அந்த இடங்களில் மலக்குகள் வாழ்ந்து நிற்கிறார்கள். நான் உள்ளே சென்று விட்டேன் என்று சொன்னால் என்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று சொல்லி, அது எந்த 2 இடம் என்று சொல்லும் பொழுது ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா என்று அந்த சஹாபி இடத்திலே சொன்னான் தஜ்ஜால். இந்த செய்தியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரசூலுக்கு சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து கடைசியாக இந்த விஷயத்தை சொன்னார்கள். அந்த சஹாபி சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், தஜ்ஜாலினால் இந்த 2 நகரங்களுக்கு உள்ளே நுழைய முடியாது என்று தஜ்ஜால் சொன்னதை நான் கேட்டேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் சிரித்து சொன்னார்கள், ஹாதிஹி தொய்யிபா, ஹாதிஹி தொய்யிபா என்று 3 தடவை சொன்னார்கள். இதுதான் மதீனா, இதுதான் மதீனா, இதுதான் மதீனா என்று 3 தடவை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மதீனாவை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடம் பரக்கத்தானது. மதீனா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய இடம். இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபிமார்கள் என்பவர்கள் மௌத்தாகி விட மாட்டார்கள். அவர்கள் கபருக்கு சென்றாலும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அவர்களுடைய அகீதாவாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், யாரெல்லாம் என் மீது ஸலவாத் ஓதுவீர்களோ அவர்களுடைய அந்த ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும், இவர்கள் உங்கள் மீது ஸலவாத் ஓதிருக்கிறார் என்று எனக்கு காட்டப்படும் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு எப்படி காட்டப்படும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். நபிமார்களை சாப்பிட்டு விடாது, அவர்களை அழிக்காது, நபிமார்கள் உள்ளே ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது அவர்களிடத்திலிருந்து பதில் வருகிறது என்பதாக பல சூஃபியாக்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய சிறப்பை பற்றி இப்படி சொன்னார்கள், மனிஸ்தகா யமூத பில் மதீனா, உங்களால் மதீனாவில் வந்து உங்களுடைய உயிரை மதீனாவில் விட முடியும் என்று சொன்னால் ஃபல் யமுத், நீங்கள் மதீனாவில் வந்து உங்களுடைய உயிரை விட்டு விடுங்கள். ஏனென்றால் அங்கு மரணிப்பது என்பது மிக உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஃபஇன்னஹு ல யமூத பிஹா அஹதுன் இல்லா குன்து லஹு ஷஃபியன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா, யார் மதீனாவிலே மரணிப்பார்களோ அவர்களுக்கு நான் சாட்சியாக சிபாரிசு செய்யக்கூடியவனாக இருப்பேன் கியாமத் நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மதீனாவினுடைய உயர்வை நாம் விளங்க வேண்டும், மதீனாவை நாம் விரும்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய மண்ணினுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஏதாவது ஒரு சஹாபிக்கு நோய்வாய்ப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களுடைய ஆண்காட்டி விரலை கொண்டு மதீனாவினுடைய மண்ணில் வைத்து அந்த மண்ணில் தேய்த்து அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள், பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பாதினா யுஷ்ஃபா ஸகீமுனா பிஇذن ரப்பினா, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு துர்பத்து அர்தினா, நமது மதீனாவுடைய மண்ணை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய சில நல்லடியார்களின் உமிழ் நீருடைய பரக்கத்தை கொண்டு இவர்களுக்கு ஷிஃபா அளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த மண்ணை எந்த இடத்தில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ அந்த இடத்திலே தைப்பார்கள், அங்கு நோய் இல்லாமல் சென்றுவிடும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே மதீனாவினுடைய மண் என்பது ஷிஃபா. மதீனாவுடைய மண் சாதாரண மண் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மண்ணை காட்டிலும் அந்த தூசி, அங்கு இருக்கக்கூடிய காற்று அவ்வளவு பரிசுத்தமானது. ஏனென்றால் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பூமி, அவர்கள் பார்த்த இடங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அந்த மதீனாவில் இருப்பதின் காரணமாகத்தான் மதீனா சிறந்தது. மதீனாவிற்கு ஆரம்பத்தில் ஒரு பெயர் இருந்தது, யஸ்ரிப் என்று சொன்னால் அழிவு என்று பொருள். அந்த ஊருக்கு போனாலே ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போகிறவங்களுக்கு எல்லாத்தையும் ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த ஊருக்கு பெயர் யஸ்ரிப்னு இருக்கு. ஆனால் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மண்ணுக்கு கால் எடுத்து வைத்தார்களோ அந்த நகரத்திற்கு மதீனா என்று பெயர் வந்து விட்டது. மதீனா என்று சொன்னால் செழிப்பான பூமி. அந்த மதீனா எப்படி இருந்த மதீனா? யஸ்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய, அழிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதீனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் அந்த மதீனாவிற்கு சென்று நம்மளுடைய உயிரை விட்டால் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுத் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மதீனாவினுடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும். மதீனாவிற்கும் நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும்.
சில நபர்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜினுடைய கடமை முடிந்துவிட்டது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை முடிந்துவிட்டது என்று ஹஜ் செய்துவிட்டு மதீனாவிற்கு செல்லாமல் அப்படியே திரும்பக்கூடிய சில நபர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்துவிட்டு என்னை ஜியாரத்து செய்ய வருவாரோ, ஹஜ் செய்துவிட்டு என்னை ஜியாரத்து செய்ய வரக்கூடியவர்களுக்கு 2 ஹஜ் செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். மதீனாவை நேசிப்பது என்பது நபியை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு. நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்திய பொருளாக இருக்கட்டும், அவர்கள் இருந்த இடமாக இருக்கட்டும், அந்த இடத்தை பார்க்கும் பொழுதும் அந்த பொருட்களை பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய சிந்தனை வரும், அவர்களுடைய பிரியம் நம் மீது உண்டாகும். அதே போல்தான் நம் மதீனாவை எதற்கு நேசிக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு தான் மதீனாவை நேசிப்பது. லைலா மஜ்னூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய காதலர்கள். எல்லா விஷயத்திற்கும் ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களை உதாரணமாக காட்டுவார்கள். லைலா மஜ்னூனுடைய அந்த சம்பவங்களில் ஒரு சில விஷயங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். லைலாவிற்கு மஜ்னூனுக்கு லைலாவின் மீது அதிகமான பிரியம். அதாவது நான் சொல்ல வருவது, லைலா மஜ்னூனுடைய காதல் என்பது உண்மையானது, ஆனால் காதலிப்பது என்பது கூடாது மார்க்கத்தில். ஆனால் அந்த காதலை யார் மீது வைக்க வேண்டும்? அந்த காதலை யார் மீது வைக்க வேண்டும்? அந்த நபியின் மீது வைக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. லைலா மஜ்னூன், அந்த மஜ்னூன் என்பவன் லைலாவின் மீது அதிகமான பிரியம் வைத்ததின் காரணமாக அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், லைலாவின் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மஜ்னூனை பிடிக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு வேறு திருமணம் செய்து முடித்தவுடன் மஜ்னூனிற்கு இன்னும் காதல் குறையவில்லை. அவனுக்கு தடை செய்து விட்டார்கள், நீங்கள் மஜ்னூன் லைலாவை பார்க்கக்கூடாது என்று. இருந்தாலும் அந்த மஜ்னூன் என்ன பண்ணுவானா, லைலாவுடைய தெரு பக்கம் வருவானா, லைலா நடந்து போன இடங்கள் எல்லாம் முத்தம் கொடுப்பானா, அவருடைய வீட்டு செவத்துக்கெல்லாம் முத்தம் கொடுப்பானா. பார்க்குறவங்களாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, செவத்துக்கு போய் முத்தம் கொடுக்குறியே, தெருவுக்கு தரைக்கு போய் முத்தம் கொடுக்குறியே என்று எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போது அந்த மஜ்னூன் இந்த கவிதையை படித்து காமிச்சான். அமர்ரு அல தியாரி தியாரி லைலா முகப்பிலுதல் ஜிதாரி வல் ஜிதாரா. நான் லைலாவுடைய தெருவுக்கு நடந்து வருகிறேன், செவறுகளுக்கு முத்தமிடுகிறேன். வமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்வி. என்னுடைய உள்ளத்தில் அந்த செவத்துக்கு மேலே எந்த பிரியமும் இல்லை, இந்த தெருவில் எனக்கு எந்த பிரியமும் இல்லை. இருந்தாலும் இந்த செவத்துக்கு பின்னாடி என்னுடைய லைலா தங்கிட்டு இருக்கிறா, அதனால் அந்த லைலா மீது பிரியத்தின் காரணமாக இந்த செவத்துக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னதா இவங்க சொல்லுவாங்க. அப்பொழுது நாம் இதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒருவரின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய இடமும் நமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நாம் யாரை காட்டிலும் நபியை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, மனைவியை விட, சகோதரர்களை விட, சொந்தக்காரர்களை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, உங்களுடைய வீடுகளை விட நீங்கள் அல்லாஹ் ரசூலை தான் பிரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை வந்துவிடும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் பிரியம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துவது என்று சொன்னால் மதீனாவிற்கு சென்று ரசூலுக்கு சலாம் சொல்லி அவருடைய சிபாரிசை நாம் பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மதீனாவை நேசித்தார்கள் என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கதிம மின் சஃபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பிரயாணத்தில் இருந்து வந்தார்கள் என்று சொன்னால், மதீனாவினுடைய எல்லையில் ஒரு செவுறு இருக்கும். அந்த செவத்தை பார்த்தோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாகனத்தை இன்னும் வேகமாக ஓட்டுவாங்களாம். உற்சாகத்தில் மதீனாவின் மீது ரசூலுல்லாஹ் பிரிய வச்சிருந்தது, வாகனத்தை இன்னும் வேகமாக ஓட்டுவாங்களா. வைன்கான அலா தாபத்தின் ஹர்ரதஹா மின் ஹுப்பிஹா. அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதனுடைய பிரியத்தின் காரணமாக, மதீனாவினுடைய பிரியத்தின் காரணமாக, எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது சந்தோஷமாக செல்லுமோ, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தை அசைப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அந்த மதீனாவை நாம் பிரியம் கொள்ள வேண்டும். ஹஜ் செய்த பிறகு மதீனாவிற்கு சென்று ஜியாரத் செய்வது நம் மீது வாஜிப் என்பதாக பல இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மதீனா என்பது வெறும் அது ஊர் அல்ல, அது ஒரு உணர்வு. எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். இந்த ஈமான் வளர்ந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் மதீனா. அங்கு தஞ்சம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு, முஹாஜிரீன்களுக்கு அங்கு தஞ்சம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார்கள் அன்சாரி தோழர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 ஒட்டகம் இருந்தால் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை முஹாஜிர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலா போட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் உபகாரம் செய்து உதவி செய்து அப்படி உருவாக்கப்பட்ட நகரம் தான் மதீனா நகரம். அந்த நகரத்தை நாம் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதின் ஒழுக்கத்தை பற்றி ஜக்கரியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் சிறப்புகளிலே பதிவு செய்கிறார்கள். அந்த கும்பதே கபரா, பச்சை நிற குப்பாவை பார்த்தவுடன் நம்மளுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வர வேண்டுமா,
மதீனாவிற்கு செல்லும் பொழுது அந்த பச்சை நிற அந்த ஒம்பஸை பார்த்தவுடன் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகம் வர வேண்டும். உற்சாகத்துடன் நம் சந்தோஷத்தில் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொண்டு அந்த குப்பாவிற்கு கீழ் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நேராக அதற்கு யார் இருக்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், மன் ஜாரனி பஅத வஃபாத்தி ஃபகஅன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி, நான் வஃபாத்தானதற்கு பின்னால் என்னை யார் சந்திக்க வருவாரோ நான் ஹயாத்துடன் இருக்கிறேன், அந்த நிலையில் தான் என்னை அவர் சந்திக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் ஜியாரத் செய்யும் பொழுது நபி அவர்கள் உண்மையில் நம் கண் முன்னால் இருந்தால் நாம் எந்த அளவுக்கு மரியாதையுடன் அவர்களுக்கு சலாம் சொல்லுவோமோ அதே மரியாதையில் நாம் நம்மளுடைய சத்தங்களை தாழ்த்தி நாம் நம்மளுடைய பணியை வெளிப்படுத்தி ரசூலுக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நம்முடைய ஸலாத்தினை எடுத்து வைக்க வேண்டும். அதே போல நாம் நம்மளுடைய அமல்களை கொண்டு நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அமல் செய்திருந்தாலும் நாம் அந்த அமலில் ஆதரவு வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் செல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அளவுக்கு இக்லாசுடன் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஹஜ்ரத் அதபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி அதபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருக்கு முன்னால் நிற்கிறாங்க. அப்போ ஒரு கிராமவாசி வராரு, வந்துட்டு இந்த ஆயத்தை ஓதுறாரு, வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்றானா, வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும், தனக்கு தானே பாவங்களை செய்து கொண்டவர்கள், அநியாயம் செய்து கொண்டவர்கள், ஜாஊக உங்களிடத்திலே அவர்கள் வர வேண்டும், ஃபஸ்தக்ஃபருல்லாஹ உங்களிடத்திலே வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் அவர்களுக்காக ரசூலும் தௌபா செய்ய வேண்டும், அவர்களுக்காக ரசூலும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள், உங்களை மன்னிப்பவனாகவும் ரஹ்மத் செய்யக்கூடியவனாகவும் நீங்கள் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். எனவே நான் அதிகமாக அநியாயம் செய்துவிட்டேன், இப்பொழுது யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், நீங்கள் எனக்காக சிபாரிசு செய்து இஸ்திக்ஃபார் செய்து என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று அந்த சஹாபி கேட்டுவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார். அந்த ஷஃபீஉ அல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு அலா ஸிராத்தி இதா மா ஸல்லத்தில் கதமு, நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருந்து கீழே விழும் பொழுது என்னை சிபாரிசை கொண்டு என்னை காப்பாற்றக்கூடிய யா ரசூலல்லாஹ், வசாஹிபக லா அன்சாஹுமா அபதம் மின்னி அஸ்ஸலாமு அலைக்கும் மா ஜரல் கலம், பேனா இருக்கும் காலமெல்லாம் நீங்களும் உங்களுடைய 2 சஹாபாக்களையும் நான் மறக்கவே மாட்டேன், சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று இந்த கவிதையை படித்து அவர்கள் சென்று விட்டார்கள். இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஹஜ்ரத் அதபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொன்னாங்களா, அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நான் சொல்ல வருவது, நாம் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நிச்சயமாக நமக்கு ரசூலினுடைய சிபாரிசு நமக்கு தேவைப்படும். எனவே அப்படிப்பட்ட அந்த சிபாரிசை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும், ஜியாரத் செய்ய வேண்டும். அப்படி ஜியாரத் செய்யக்கூடிய நசீப் இல்லாதவர்கள் ரசூலின் மீது அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் சலாம் சொல்ல ரசூலுக்கு நம்முடைய பிரியம் வந்து அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்துரை செய்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கிறான். எனவே நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.